நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம் கர்த்தரை. மதியான வேளையில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் நம்பிக்கைக்குரிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரை நம்பி அவரை பற்றி கொண்டு நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 28:7 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பெலனும் என் கேடமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அப்போ ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். எதற்கு? அவரை நம்பி இருந்து அவரை துதிக்க வேண்டும். என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இதே நீங்கள் கொஞ்சம் இந்த வசனத்தை பிறகு ரிவர்ஸில் நீங்கள் பார்ப்பீர்களானால், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எப்போது நமக்கு பாட்டு வரும்? நம்ம துக்கப்படுகிற வேளையில் நமக்கு பாட்டு வராது. நம்ம ரொம்ப கஷ்டமான அழுகையின் நிமித்தத்தில் நம்மளுக்கு பாட்டு வராது. ஆனால் எப்போ வரும்னா, என் இருதயம் களி கூறும் பொழுது பாட்டு வரும். அந்த இருதயம் களி கூறும். எப்பொழுது இருதயம் களி கூறும் சொன்னால், நான் தேவனிடத்திலிருந்து சகாயம் பெற்றேன். சகாயம் பெற்றது எப்படி என்று சொன்னால், அவரை நான் நம்பி இருந்தது நிமித்தம் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அவரே கர்த்தரே என் பெலனும் என் கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. எப்படி நம்பி இருக்கிறதுனா, அவர் தான் என் பெலன், என் கேடகம். இன்றைக்கு நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவரே நம்முடைய பெலனாக இருக்கிறார், அவரே நம்முடைய கேடகமாக இருக்கிறார். இன்றைக்கு நம் பாட்டினால் அவரை துதிக்க போகிறோம், அவரை நம்பி இருக்க போகிறோம். ஏன்னா நமக்கு என்ன கிடைக்கிறது? சகாயம். அவராலே நமக்கு சகாயம் கிடைக்கிறது. ஒன்றிலும் நாம் குறைபட போகிறதில்லை. ஆண்டவர், நீர் என் சகாயராக இருக்கிறீர் என்று சொல்வோமானால், அவரை நம்பி இருந்து நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும்,
ஹalleluya. இன்றைக்கும் நம் தேவன் எப்படி இருக்கிறார்னா நம்ம நம்பத்தக்கவராக இருக்கிறார். ஹalleluya. அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அன்னாள் ஒன்று அறிந்திருந்தாள், அவளை நேசிக்கிற ஒரு கணவன் இருந்தான். ஆனால் 10 பிள்ளையை காட்டி நான் உன்னை நேசிக்கலையான்னு சொன்னான். ஆனால் அவள் யாரை நேசித்தாள் தெரியுமா? தேவனிடத்தில் ஒன்றா. ஏன்னா அவர் தான் எனக்கு நம்பிக்கை, அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுக்க முடியும். அதே ராகேலோ புருஷனிடத்தில் ஒன்றா, எனக்கு பிள்ளை வேணும் என்று சொல்லி. ஆனால் அண்ணாலோ தேவனுடைய சமூகத்தில் ஓடினான். தேவனுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே உம்மிடத்தில் எனக்கு சகாயம் வேணும், உம்மிடத்திலேருந்து ஒரு நன்மை வேணும், உம்மிடத்திலேருந்து எனக்கு வேண்டிய தயவுகள் வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்குள் ஓடி வந்தா. அவள் புருஷனுடைய அன்பிலே அவள் நிலைத்திருல. அநேகர் வந்து புருஷனை நம்புகிறாங்க, பிரபுக்களை நம்புகிறாங்க, நல்ல தகப்பன்மார்களை நிறைய பேர் நம்புகிறாங்க. திருமணமான பிள்ளைகள் பார்த்திங்கன்னா, எங்கள் தகப்பனுக்கு இவ்வளோ ஆஸ்திகள் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, எனக்கு அது போதும் என்று அதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யாரை நம்ப வேண்டும் சொன்னால் நம் தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருவரே நமக்கு சகாயர், அவர் ஒருவரே நமக்கு சகாயர். அவரை நம்புங்கள், அவரை நம்புகள் சித்தி பெறுவார்கள், அவரை நம்புகிறவர்கள் நிலைப்படுவார்கள் என்று யோசபாத் சொன்னது போலவே இன்றைக்கு நாங்கள் சொல்ல முடியும். இன்றைக்கு ஆண்டவரை நம்பும் பொழுது நமக்கு எல்லாவற்றிலும் அவர் துணை நிற்கிறவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலையும் பாடுவோம். நம்ம என்ன பாடல் சொன்ன, சியோனில் என் திட அஸ்திபார கிறிஸ்துவே. ஹalleluya. கரங்களை உற்சாகமாக தட்டுவோமா அந்த பாடலுக்கு? கையிலே கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இரு கையிலே. அசையாய நம்பிக்கை நங்குறவே, இயேசுவில் மாத்திரமே. சொல்வோமா? என் அசையா நம்பிக்கை யாரு? இயேசுவில் மாத்திரமே எனக்கு நம்பிக்கை. இயேசுவில் மாத்திரமே. சியோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சியோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், விசுவாசத்தில் கரத்தாளவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தில் கரத்தாளவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சியோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின் நாளை அறிவேன், என்னை படைத்திட்டேன்
அவர் கரத்தில். சொல்வோமா? நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை விசுவாசிங்க. என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம். இந்த நிலையில் நாங்களும் ஒரு நானும் கணவனுமாக ஒரு பாதையில் போனோம். பிள்ளை இல்லாத ஒரு காரணத்தினால டாக்டர்ஸ் நடுவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது இந்த கருமுட்டை வளரல, இதுக்கு ஒன்றும் ராப்சர் ஆயிடுச்சு, இதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பின ஒரு காலம் உண்டு. ஆனால் கர்த்தரோ, அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லத்தக்கதாக எப்போ டாக்டர் சொன்னாங்களோ அப்புறம் பார்க்கலான்னு சொல்லும் போது தான் கர்த்தர் நினைத்தருளினார். கர்த்தர் நினைத்தருளி அடியனுக்கு ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை உண்டாக்கினார். உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் வைங்கள், அவரே நமக்கு சகாயர், அவரே நமக்கு சகாயர். ஒரு விசை கூட நானும் ஏஞ்சல் சகோதரியும் 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாவுடைய காரியத்தில் நின்று கொண்டிருந்தோம். அப்போ அங்கே வந்து ஸ்லோ டயாலிசிஸ் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை அந்த டாக்டர் வெளியே சொன்னார். என்னுடைய ஒவ்வொரு மருந்தினால தான் அவர் பிழைத்திருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்துக்கு ஒரு மருந்து போகுது, ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு மருந்து போயிட்டுருக்கு, அதனால தான் அவர் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் அக்காவுடைய கையை பிடிச்சிட்டு அவர்கள் சொல்லுகிறத நம்பாதீங்க, அவர் சொல்கிறது நம்ம நெகட்டிவாக நம்ம கேட்க வேண்டாம்னு சொல்லி நான் அதட்டினேன். பிசாசு போல் அவர்கள் நம்மளுக்கு நெகட்டிவான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அதை நம்ம அதட்டி நம்ம செபிப்போம்னு சொல்லி 2 பேரும் கரங்களை பிடித்தோம், ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை பிடித்தோம். அப்பொழுது எனக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு வசனம், மனுஷன் ஞானத்தில் அல்ல தேவ பலத்தில் நாம் சார்ந்து கொள்ளணும். மனுஷன் ஞானம் சொல்லும் முடியாது முடியாது, என்னுடைய காரியத்தில் அது முடியாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய காரியங்களில் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவ பலன் சொல்லுகிறது அது முடியும். அவர் பலத்தில் நம்ம சாரும் போது, அவரை நம்பும் பொழுது நம்ம முகங்கள் பிரகாசம் அடையும். நம்ம முகங்கள் மலர்ச்சி ஆகத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சகாயம் பெற்றோம், அந்த டயாலிசிஸை அப்பா முடிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அது 2 நாள் அது டயாலிசிஸ் போக வேண்டியது. ஆனால் கர்த்தர் துணை நின்றார். அந்த டயாலிசிஸ் எடுத்தவர்களாம் மரித்து போனாங்க. அதே படுக்கையில் அநேகர் இருந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஆனால் அந்த டயாலிசிஸ் எடுத்தவங்களாம் மரித்து போனாங்க. ஆனால் அப்பாவோ ஜீவனோடு திரும்பி வந்தார். இன்றைக்கும் உங்களுக்கு சொல்ல முடியும், அவர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். We are blessed. We are blessed. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகள் செலுத்துவோமா? ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம வியாதி படுக்கையாக இருக்கலாம், நம்ம காயங்கள் நமக்கு வரலாம், எல்லா காரியத்திலும் அவரை நாம் விசுவாசிக்கும் போது அந்த பாதையை கடக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஏனால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அவரை நம்பி ஆண்டவர் பாதத்தில் நாம் விழுவோமானால், அவருடைய பாதத்தில் பூமியானது அவருடைய பாதப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் பாதத்தில் நாம் விழும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு சகாயங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் வரும். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் விழும்பொழுது, அவரை நம்பி வரும்போது கர்த்தர் நிச்சயம் சகாயங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம இந்த பாடலையும் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன், ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர். உற்சாகமாக பாடலாமா? எல்லா வாய்களை திறந்து துதியோட கர்த்தரை நம் உற்சாகத்தோட நம்ம பாட போகிறோம். ஹalleluya. கைகள் தட்டு.
எப்படி நம்புவது? 100% நம்ம ஆண்டவரை 100% முழு இருதயத்தோடு அவரை நம்பணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை நாம் எப்படி நம்ப வேண்டும்? முழு இருதயத்தோடு அவரை நம்ப வேண்டும். முழு இருதயத்தோடு, உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் வழிகளெல்லாம் செவைப்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்படுகிறீங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல வழியில் நான் நடந்து ஒரு டெஸ்டினேஷன் நான் போய் அடையணும். ஆண்டவரே, இல்லை ஒரு மகிமையை நான் அடையணும், எனக்கு வேண்டிய நன்மை எனக்கு வரணும்னு சொல்லி உங்கள் வழிகள் மேலே நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரை வார்த்தை சொல்லுது, இந்த வழிகளிலெல்லாம் ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கணும், ஆண்டவரை நினைக்கணும். நீங்கள் நினைப்பீர்களானா, முழு இருதயத்தோடு அதை நினைப்பீர்களானா உங்கள் வழிகள் வாய்க்கப்படும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வழிகள் வாய்க்கப்படணும் ஐயா. ஆண்டவர், முழு இருதயத்தோடு நான் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். அதே போல தான் சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியங்களுக்காக எப்போ பார்த்தாலும் நீங்கள் அழுது புலம்பி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் கேட்டார், உன் முழு இருதயத்தோடு என்னை நம்பு, 100% என்னை நம்பு. என்னை நம்பும் பொழுது உன் காரியம் வாய்க்கும், கர்த்தர் வாய்க்க செய்வார். உன் வழிகளெல்லாம் அவருக்கு ஒப்புவித்து, உன் வழிகளெல்லாம், நீ எந்த வழியில் போனாலும் அந்த வழியை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, அந்த வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. நீங்கள் ஒரு என்ன காரியங்களை செய்கிறீங்களோ, படிக்கிறீங்களோ, வேலை பார்க்குறீங்களோ, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, என்ன வழியில் நீங்கள் நடக்கிறீங்களோ, அந்த வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வாய்க்க செய்வார், காரியங்களை வாய்க்க செய்வார். நம்ம பேதைகளை ஆண்டவர் ஞானிகளை மாற்ற அவரால் கூடும், பலவீனனை பலவானாய் மாற்ற அவரால் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. மகிமையின் தேவன் இறங்கி கிரியை செய்ய வல்லவர். ஹalleluya. நம்ம நம்பிக்கை அவர் மேல் நாம் வைக்க வேண்டும். ஹalleluya. 100% அவரை நம்பி நாம் இந்த பாடலை பாடி நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டுவோம். ஹalleluya. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. என் தேவனாலே எல்லாம் கூடும். என் தேவனாலே எல்லாம் கூடும். அவரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் உண்டு. அவரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என் வழிகள் எல்லாம் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என் வழிகளில் அவர் நடத்தி ஆண்டவர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்ம ஒருபோது ஆண்டவர் நம்மளை அசைக்கப்படுக விடுகிறதில்லை. அவரை நம்புகிறவர்கள் இருதயம் சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன். அந்த பூரண சமாதானம் எப்போ வரும்னா அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது. எத்தனையோ முறை நமக்கு தடுமாற்றங்கள் வரும், எத்தனையோ முறை. ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்னா, அந்த வசனம் ஏசாயா 26:3-4 சேர்த்து வாசிங்க. 4 நாம் பார்க்கிறோம், அவர் என்றென்றைக்கும் அவரை என்ன பண்ணுங்க, கர்த்தரை நம்புங்கள். என்றென்றைக்கும் நம்பணுமா? அவர் கர்த்தராக யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏதோ குறிப்பிட்ட நேரம் இல்லை, குறிப்பிட்ட காலம் இல்லை, குறிப்பிட்ட நேரத்தில் இல்லை, எப்பொழுதும் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்புங்கள். அவர் கர்த்தராக யெகோவா நம்முடைய நித்திய கண்மலை. He is a rock, eternal, eternal. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, for eternity he is the rock. அவர் அசைக்கப்பட மாட்டார். நம்ம தான் அசைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணால் எது உறுதியாக இருக்கோ அதை தான் நம்ம பிடிச்சிப்போம். உறுதி அற்றதை பிடிச்சோன்னு நம்மளும் சேர்ந்து கீழே விழ வேண்டியது தான். ஆனால் உறுதியாக இருக்கிற ஒரு ஸ்டாண்ட் எதையாவது ஒன்று நம்ம ஹோல்ட் பண்ணும். நம்முடைய ராக் அவர் தான். இஸ் த ராக் இட்டர்னல், நித்திய கண்மலை ஆனவர். அவரை நாம் பிடிக்கும் போது நம்ம அசைக்கப்படுவதில்லை. நம் இருதயத்தில் சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கும். மற்றவங்க ஒருவருக்கும் இல்லாத சமாதானம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவர். அவரை நம்புகிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவே, உண்மையே நான் நம்புவேன் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரிப்போமா? உம்மை நம்புவேன் அப்பா, உம்மை உறுதியாய் நான் பற்றி கொள்ளுகிறேன். உங்களுடைய சமாதானத்தினால் என்னை நிரப்புங்க. உங்கள் நெஞ்ச கைகளை வைத்தா இருதயத்தில் வைத்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் இருதயத்தில் வேண்டிய சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. God.
கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Hallelujah.